அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுஷ் ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்ந்து, இது உண்மையிலே ஒரு அற்புதமான அமைப்பு, சூப்பர் அமைப்பு. அதாவது என்னன்னு சொல்ல போனா, ராசியை சனி பார்க்கறது குறைதான், இல்லைன்னு சொல்ல, எல்லாமே ஆனா கிடைக்கணும். நான் கேட்டாலும் கிடைக்காதுன்னு இருந்ததெல்லாம் இப்ப கேட்காமயே என்னை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது ஃபுல்லா நினைச்ச மாதிரி நடக்குமான்னு தெரியாது. காரணம் என்ன, சனி பார்க்கறதுனால நினைச்ச மாதிரி நடக்காது. பட் ஆனா அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஒண்ணும் இல்ல. ஒரு ராஜ விருந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ராஜ விருந்து எங்கேயோ போடுவாங்க, அங்கே போய் நீங்க சாப்பிடுவீங்க. வீட்டுல உங்களுக்காண்டி ரெடியா இருக்காது, வீட்டுல ராஜ விருந்து நினைக்காது. சிம்பிளா சொன்னா, அசைவ விருந்து வைக்கிறீங்க, வீட்டுல அசைவ விருந்து வைக்கணுங்கிறதுக்காண்டி நீங்க எல்லாம் வாங்கி தரீங்க, உங்களை சாப்பிட விட மாட்டாங்க. என்னடா இது அப்படின்ட்டு வெளியில எழுந்திரிச்சு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணத்துல கறி சாப்பாடு போட்டுருப்பாங்க, அங்கே போய் உங்க நண்பர் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சாப்பிடுவாங்க. சோ நம்ம ஒரு வேலையை ஒரு பக்கம் பார்த்து வச்சிருப்போம், அதுல பலன் கிடைக்குமான்னு தெரியாது. என்னைக்கோ எப்பயோ பண்ணி வச்சிருந்தோட விளைவு இன்னைக்கு அது நமக்கு கை கொடுத்து உதவும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை இழந்த கன்னி ராசியினருக்கு, திருமணமாகி முறிவு பெற்றவர்கள், இல்ல துணையை இழந்தவர்கள், அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அற்புதமான வாய்ப்பு. 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கறது, கை கொடுக்கிறது. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா சனி பகவான் தான். இந்த விஷயத்துக்கு சனி பகவான் தான் காரணம். ஏன்னா பழைய சோறு பழைய கஞ்சி கொடுக்கிறவரே சனி பகவான் தான். அனுபவத்தை கொடுப்பவரே சனி பகவான் தான். சோ ஒரு அனுபவத்தை கொடுத்து இனிமையாவது இதை கரெக்ட் பண்ணிக்க. இது யாருக்கு அதிகமா நல்லா வேலை செய்யும்னா, இந்த டைவர்ஸ் வாங்கினவங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அந்த அனுபவம் இருக்கு. சோ அந்த அனுபவத்தை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையாவது முறையா காப்பாத்திக்க அப்படிங்கிறத கொடுக்கும். செகண்ட் சான்ஸ், வாழ்க்கைக்கே செகண்ட் சான்ஸ் கொடுக்குற அமைப்பு உங்களுக்கு சனி பகவான் மூலியமா கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 10ல குரு வக்ரமா இருக்கிறது ரொம்ப தப்பு. தொழிலை இழுத்து மூடுற சமயம்லாம் வந்துடும். ஏன் நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு பேசாம யார்ட்டையாவது வேலைக்கு போயிடும், வேலைக்கு போற நினைப்பெல்லாம் வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு குறைய லேட்டே இருக்காது. இப்ப இந்த நேரத்துல அதுவும் வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க சமயத்துல பேசாம கடையை மூடிட்டு யார்ட்டையாவது கடையை வாடகைக்கு விட்டுட்டு இந்த பக்கம் வேலைக்கு போனா கடையில உள்ள வாடகையும் லாபம், வேலையில வர சம்பளமும் லாபம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க மைண்டு மாறிடும். உட்கார்ந்து தொழில் பண்ணி என்ன நம்ம சம்பாதிச்சோம், பேசாம கடையை பூட்டிட்டு வாடகைக்கு விட்டுருவோம், நம்ம வேலைக்கு போவோம், 2 வருமானத்தையும் சேர்த்தோம்னா அது ஒரு லாபம் அப்படிங்கிற கணக்கு வந்துடுவீங்க.
இதுக்கு வந்து 10ல குரு வக்ரமானதும் ராசியை சனி பார்க்கிறதும். சோ இந்த அமைப்பு பரிபூர்ணமா செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஏமாத்துவாங்க. வெளியில வேலைக்கு இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஏன்டா வேலைக்கு வந்தோம், பேசாம ஊர்லயே இருந்து பொழப்ப பார்த்துருக்கலாமே. சும்மா இருப்பீங்க வெளியிலே. இங்க இருந்து மாசம் 1,00,000 தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு 2 மாசம் நல்லா வேலை பார்த்துருப்பீங்க. இப்ப வந்து சும்மா உட்கார வச்சிருப்பாங்க. வேலை இல்ல, சும்மா உட்காந்துரு, உனக்கு சாப்பாடு போடுறேன், எல்லாம் பண்றேன் அப்படிம்பாங்க. இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல ஒரு கடுமையான வேலையை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரூ. 1 வேலைக்கு ரூ. 2 வேலை பார்த்துருப்பீங்க. ரூ. 2 வேலை பார்த்துட்டு ரூ. 1 சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு. ஸோ ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அமைப்பு, போர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடர்பாடு வரும். ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் கன்னிராசினருக்கு இடர்பாடு வரும். இப்போ கன்னிராசினர் யாரெல்லாம் போர் செக்டர்ல இருக்காங்களோ, சிமெண்ட் செக்டர்ல இருக்காங்களோ, டாஸ்மாக் ரிலேட்டடா இருக்கிறவங்க, அப்புறம் பொதுவா ராகுவின் ஆதிக்கம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் கிணறு வெட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் பத்தாத நேரம், கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இப்போ நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் குறிப்பா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ளவங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். எந்த ஃபால்ட்டும் இருக்காது, நீட்டா ஓடும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு எந்த குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, நான் இந்த நேரத்துல பிரிஞ்சு போலான்னு நினைக்கிறேன், அதுக்கு வேலை ஆகுமா அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு எப்பவுமே அந்த ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு வாழணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனா இந்த நேரத்துல அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அது சொல்லித்தான், கிரகங்கள் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும்போது நம்ம அதை சொல்றது தப்பு இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பெற்றோர்களை பிரியக்கூடிய சூழ்நிலை, இல்ல பெற்றோர்கள் மனவேதனைப்படக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு உங்க வீட்டுல பிரச்சனைகள் நடக்கும். ஸோ குழந்தைகளாக கன்னிராசி 20 வயசை தாண்டினவங்க 30 வயசுல மேரேஜ் ஆகாம இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாம பெற்றோர்கள் மனசை உடைக்கிற அளவுக்கு சூழ்நிலையை வளர்த்துக்காதீங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போகாதீங்க. குறிப்பா யாரோட வாழ்க்கையிலையும் நியாயம் பேச போகாதீங்க. நியாயம் பேச போறதுனால நீ யோக்கியமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஒரு விரலை இப்படி நீட்டுறோம்னா அந்த ஒரு விரல் மட்டும்தான் அவங்களை காட்டுது, பாக்கி 3 விரல் நம்மளை காமிக்குது. ஸோ 3 மடங்கு நம்ம சரியா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க வாழ்க்கையில நியாயம் பேச போங்க. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் வேகமா ஓடக்கூடியவர். அவருக்கு செவ்வாய் இந்த காலகட்டத்துல முழு பலத்தையும் கொடுக்க போறார். 5ஆம் இடத்துல 1, 5, 9 தொடர்பு வரும் இல்ல. சோ எப்பெல்லாம் செவ்வாய் சந்திரன் சேர்றாங்களோ அப்போலாம் அசுர பலத்துல இருப்பீங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. என்ன சொல்ல போனா பொதுவா போலீஸை பார்த்து எல்லாருக்கும் பயம், நீங்க போலீஸை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருப்பீங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம், எங்க வேணாலும் போவோம், எத்த வேணாலும் அடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவீங்க. பொதுவா செவ்வாய்னாவே வேட்டையாடும் குணம், சண்டை போட்டு ஜெயிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டது. அந்த தன்மை இப்ப சந்திரனுக்கு, அதுவும் குறிப்பா கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் வரும். ஏன்னா அஸ்தம் வந்து சூரியன் பிறந்த நட்சத்திரம். சூரியன் செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் உச்சம் பெற்று எவ்வளவு பலமா இருக்கு. அப்ப எதைக்குமே தலை வணங்காம நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், முடியாந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. பல வழியில வருமானமும் கிடைக்கும். சம்பந்தமே இல்லாத வழியில எல்லாம் வருமானம் கிடைக்கும். மத்த நட்சத்திரக்காரங்களும் நீங்களும் ஒண்ணு கிடையாது. உத்திரமும் சித்திரையும் அஸ்தம் கிடையாது. அப்படிதான் இதை சொல்லணும். அதாவது வருமானம் பல வழியில் உண்டு, பேர் பல வழியிலும் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் நல்லபடியா இருக்கும். சொத்து சுகம், செல்வாக்கு, கம்பீரம் எல்லாமே கடுமையான யோகத்துல இருக்குங்க உங்களுக்கு. அதாவது நீங்க இழந்ததெல்லாம் திரும்பி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த நேரத்துல. அதே மாதிரி ராகுவுமே இந்த நேரத்துல உடல் உபாதைகளை உருவாக்கும்.
அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு எல்லாமே கிடைக்குதுனாலே ராகு மூலியமா தான் கிடைக்கும். அந்த ராகு ஏதோ ஒண்ணு காலி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல்வால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவனமா இருந்துக்கோங்க. நாக்குல எதுவும் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் உச்ச நிலை அடைகிறார். சோ நீங்க வச்சதுதான் சட்டம். எப்ப? 16ஆம் தேதிக்கு அப்புறம் 16ஆம் தேதி வரை நீங்க கொஞ்சம் நிதானமா போகணும். சரிங்களா? நீங்க வச்சதுதான் சட்டம்னு மாறும். நீங்க சொல்றதுதான் கடமைன்னு மாறும். இன்னும் சொல்ல போனா தொழில இழந்ததெல்லாம் புடிச்சிருவீங்க. ஏமாந்ததெல்லாம் திரும்பி கைக்கு வந்துடும். நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டு வர அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். இன்னும் சொல்ல போனா ஏமாத்துறவங்கள அடிச்சு பணம் வாங்கிருவீங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை. ஏன்னா அந்த போர் குணம் தான் செவ்வாய். போர் குணம், கோபம், வேகம் அதுதான் செவ்வாய். அதை முழுமையா காட்டுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. சோ சண்டை போட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க இழந்த ஏமாந்த அனைத்து விஷயங்களையும் திரும்பி கைக்கு கொண்டு வந்துருவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு சில சிக்கல்களும் தேவையில்லாத ஆட்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. இந்த இங்க போயிட்டு வரேன் அங்க போயிட்டு வரேன்னு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்து அவங்களுக்கு நேரம் சரியில்லாம இருக்கிறவங்க தான் வருவாங்க. கொண்டு போய் ஆக்சிடென்ட்ல விட்டு வண்டியை செலவு பண்ண வச்சிருவாங்க. இல்லாட்டி நீ ஏன் வண்டியை கொடுத்த அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஊர் உங்களை நீங்க உதவின்னு செய்யற 4ஆம் பாவ சம்பந்தமா யாருக்கும் உதவி பண்ணாதீங்க. இப்படியும் அதை சொல்லலாம். அடுத்தவங்க படிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல உதவி செய்ய வேண்டாம். அடுத்தவங்களோட பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உதவி செய்ய வேண்டாம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டவங்க உதவி செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த நேரத்துல நீங்க அதை செய்யும் போதுன்னா அவங்களுக்கு செய்ய போன கிரகம் அவங்களோட கிரகம் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துங்கிற மாதிரி. சோ இதை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. வாடகைக்கு வீடு கட்டி உட்கார்ந்து விடுறவங்களாக இருந்தால் இந்த நேரத்துல கொஞ்சம் யாரை பார்த்து விடுறது நல்லது. ஆள் பார்த்து விடுறது. ஏன்னா ராகுவோட ஆட்டம் இந்த நேரத்துல வலுவா இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல 3ஆம் பார்வையா எங்கே பாக்குறாரு? தனுசைதான் பாக்குறாரு. அப்படிங்கும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏறி அடிப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். சோ ரொம்ப கவனமா இருங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.